பீட்ரூட் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு உடச்ச கடலை, 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, பச்சை மிளகாய் வத்தல் ரெண்டுமே எடுத்துக்கலாம், காரத்துக்கு தகுந்தா போல், இஞ்சி கொஞ்சம், சோம்பு நான் சேர்க்கல, தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம், ஒரு 4 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு அதோட பீட்ரூட் துருவலையும் ஒரு அடி அடித்து ரெடி பண்ணிக்கணும். உருட்டி பார்க்கணும், உருட்டை வரணும். அப்படி உருட்டை வரலைன்னா கொஞ்சம் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், இல்லை பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். வேணுங்கிற சைஸில் உருண்டை உருட்டிக்கணும். இப்போ நல்லா உருட்டை வருது. அப்படி உருட்டை வரலைன்னா உடச்ச கடலை மாவு சேர்த்துக்கலாம். உருட்டி வச்சது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற நல்லா காஞ்ச எண்ணெயில் போடணும். போட்டுட்டு கலர் கொஞ்சம் மாறி வரணும், கருப்பாயிடக்கூடாது. அந்த அளவுக்கு சலசலப்பு அடங்குற வரைக்கும் எடுத்துட்டோன்னா பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி. இது அப்படியே சும்மா ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். ருசியான பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி.